ஆதித்யா டிவி பார்த்துட்டு இருக்கிற சார், மேடம், தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, அங்கிள் அண்ட் ஆண்டி, வணக்கம். கேள்வி முயல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கெஸ்ட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு இன்சைட்ஸாக கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பாலாஜி அவர்கள், பீடியாட்ரிக் அண்ட் ஜெனட்டிக் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஃப்ரம் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட். அவருடைய பிஸி ஸ்கெடியூலில் நமக்காக நேரம் ஒதுக்கி இந்த கேன்சர் பற்றின அவேர்னஸை நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. அவரை வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். ஸோ ஒவ்வொரு வாட்டியுமே நான் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் தாண்டி தான் ஆஃபீஸ்க்கு வருவோம். அப்போ வரும்போது பார்த்திங்கனாக்கா நிறைய மக்கள் அங்கே கூடுறத பார்ப்போம். அப்படி பார்க்குற போது என்னன்னாக்கா நம்மளே அறியாமல் நிறைய பேர் தமிழ்நாடு முழுக்க, சென்னை முழுக்க, உலகம் முழுக்க கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு அதற்காக தொடர்ந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த சைடை தாண்டி போகிறவங்கள பார்த்தாலே நமக்கு புரிய வருது. நீங்கள் பர்டிகுலராக பீடியாட்ரிக், அதாவது குழந்தைகளுக்கான கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், அண்ட் ஜெனட்டிக் லைக் ஹெரிடிட்ரியாக அப்பாலேருந்து பையனுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு நான் கேட்க விரும்புகிற கேள்வி என்ன அப்படின்னாக்கா, நம்ம சமூகத்தில் சொல்லப்படுற விஷயம் சின்ன வயசுனா கல்லும் சாப்பிட்டாலும் கரைஞ்சிரும், சின்ன வயசு தான் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு எனர்ஜெட்டிக்காக, எந்த விதமான நோய்வாய்ப்படாமல் இருந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபேஸ் எல்லாருக்குமே பொதுவாக அப்படி தான் இருக்கும். பட் குழந்தைகளை இப்போ கேன்சர் பாதிக்குது அப்படின்னாக்கா அவங்க எந்த தப்புமே அதுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்திருக்காது, அவங்க கெட்ட பழக்கங்கள் ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. பிறந்த குழந்தைங்களாம் ஒரு ஃபேஸில் எல்லாமே கூட இப்போ கேள்விப்பட முடியுது. அது ஏன் நடக்குது? எதனால் குழந்தைங்களுக்கு கேன்சர் வருதுன்றது இன்னமும் ரிசர்ச் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ பெரியவங்கள மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் சொன்னபடி ஸ்மோக்கிங்கோ இல்லை வேறு ஏதாவது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸோ அதெல்லாம் கிடையாது. ஸோ பொதுவாக சொல்லணும்னா மரபணு சம்மந்தமாக தான் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ஈவன் பிறந்த குழந்தைங்களில் கூட லுக்கீமியான்னு சொல்லக்கூடிய கேன்சரோ இல்லை நியூரோபிளாஸ்டமான்னு சொல்லக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கேன்சரோ கூட வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ குழந்தைகளுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்க போகுது? இப்போது ஏன்னா நான் சில பேர் தெரிஞ்சவங்க கீமோ பண்ணுவாங்க, ரெடியேஷனில் இருக்குன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, அதே அந்த பெயினையும் அந்த ஃபேஸையும் அந்த குழந்தைகள் அண்டர்கோ பண்ணுமா? ட்ரீட்மெண்ட் வைஸ் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதுவும் கேன்சரு. பட் பெரியவங்களுக்கு வர கேன்சர் வேறு மாதிரி இருக்கும் டைப்பு, குழந்தைங்களுக்கு வர கேன்சர் வேறு மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ கார்சினோமான்னு சொல்லக்கூடிய கேன்சர் தான் பெரியவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி, குழந்தைங்களை ரத்த புற்றுநோய் தான் ரொம்ப ஜாஸ்தி கம்பேரிட்டிவ்லி. கேன்சர் ஹெரிடிட்ரியாக எப்படி மாறுது? எதனால் மாறுது? கேன்சர் ஹெரிடிட்ரியாக வரலாம். ஒரு 10-15% கேன்சர் ஹெரிடிட்ரியாக வரலாம். நீங்கள் சொன்னபடி எப்படி சுகர் ஃபேமிலியாக வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி வரலாம். ஸோ அதுக்கு ஒரு சில கேன்சர்கள் தான் அந்த மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஸ்ட் கேன்சர், கருமுட்டையில் வரக்கூடிய கேன்சர், கோலாண்டில் வரக்கூடிய கேன்சர், ஒரு சில சார்கோமாஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு சில பிரெயின் டியூமர் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்குது. இந்த கேன்சர் இப்படி வரும்ன்றது இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம இவங்களுக்கு இது ஹெரிடிட்ரி கேன்சராக இருக்கலாமான்னு நம்ம சஸ்பெக்ட் பண்ணுவோம். இப்போ ஹெரிடிட்ரி கேன்சர் அப்படின்னாக்கா இப்போ ஓகே, அது வரத்துக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பட் ஒருத்தங்க இருக்கிறாங்க, யார் மூலமாக அது பாஸ் ஆன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? லைக் ஹெரிடிட்ரினா லைக் தந்தை வழி சொந்தங்களா நம்ம சொல்லலாமா, இல்லை தாய் வழி சொந்தங்களா, எப்படின்னு அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது? இந்த மாதிரி ஹெரிடிட்டரி கேன்சருக்கு செக்ஸ் ப்ரீடிஸ்போஷன் சொல்லுவாங்க. அதாவது இது ஆண் மூலியமாவோ பெண் மூலியமாவோ அப்படின்னு கிடையாது. ரெண்டு பேருக்குமே 50-50 சான்சஸ் இருக்குது அந்த ஜெனட்டிக்காக கேன்சர் வர்றதுக்கு. நான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன விஷயங்களை பண்ணலாம்? ஓகே, வந்துருச்சுப்பா, இப்போ நான் எதுவும் பண்ண முடியாது, இந்த ஸ்க்ரீனிங்லாம் பண்ணிக்கலாம், இல்லை இந்த டெஸ்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் கண்ட்ரோல்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாங்கிற மாதிரி டெஸ்ட்டோ இல்லை ஏதோ ஒரு இது இருக்கா? ஸோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் கேன்சர் இருக்குது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஜெனட்டிக் கவுன்சிலரை மீட் பண்ணிவிட்டு அவங்க உங்களோட ஃபேமிலி ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுப்பாங்க. ஓகே. ஸோ அப்பா அம்மாவுக்கு இருக்கா, 3rd ஜென்ரேஷன், அதாவது உங்களுக்கு முன்னாடி சந்ததி 3 பரம்பரைகள் 3 ஜென்ரேஷனோட ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி கேன்சர் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி இந்த பிரெஸ்ட் கேன்சர், ஓவேரியன் கேன்சர், ஈவன் பேங்க்ரியாட்டிக் கேன்சர் கூட சொல்லலாம் அதில் வரக்கூடியதில். ஓகே. ஸோ இந்த மாதிரி கேன்சர்கள் எந்தெந்த பேருக்கு வந்திருக்கு, இது ஜெனட்டிக்காக இருக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு ஒரு அனலைசிஸ் பண்ணுவோம். ஓகே. அனலைசிஸ் பண்ணிவிட்டு இது ஜெனட்டிக்காக இருக்க வாய்ப்புகள் இருக்கின்ற பட்சத்தில் டெஸ்டிங்க்கு சஜஸ்ட் பண்ணுவோம். பிளட் டெஸ்ட் மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணுவோம். அது யாருக்கு கேன்சர் இருக்கோ அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் அதில் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கின்றதுக்கு ஏற்றபடி நெக்ஸ்ட் பீப்புள் யாருக்கு, அவங்களுடைய குழந்தைங்களுக்கா இல்லை அவங்க கூட பிறந்தவங்களுக்கா, அவங்கள அப்பா அம்மாவுக்கு செக் பண்ணணுமான்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். கேன்சருக்கான டெஸ்ட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரலான மெடிக்கல் ஃபுல் பாடி செக்கப்பில் இன்க்ளூட் ஆகுதா, இல்லை அதுக்குன்னு தனியாக நம்ம டாக்டர்கிட்ட எனக்கு இதையும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்கணுமா? ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது ஆக்சுவலாக வெளிநாடுகளில் ரெகுலராகவே ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்தந்த கேன்சருக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்கள் பண்ணுங்கன்னு கவர்மெண்ட்டே வழிமுறைகள் படுத்தி அவங்கள வந்து பண்ணிகிட்ருக்காங்க. எஸ்பெஷலி வெஸ்டர்ன் வேர்ல்டில் வந்து இட்ஸ் அ வெரி ஸ்டாண்டர்டு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலே இருக்குது அவங்களுக்கு. ஓகே, இவங்க வந்து இந்த டெஸ்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விமன் வந்து 40 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து வருஷத்துக்கு ஒருக்காவோ 2 வருஷத்துக்கு ஒருக்காவோ மேமோகிராம் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் சர்விக்கல் கேன்சர் ஸ்க்ரீனிங்க்கு வந்துட்டு ஒரு பேப்ஸ்மியரோ இல்லை ஹெச்பிவின்னு சொல்லக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பார்க்குறதுக்கு டெஸ்ட்டுகளோ, ஒரு சிலருக்கு வந்து மோஷனில் வந்து பிளட் இருக்கான்னு ஒரு சின்ன டெஸ்ட்டுகளோ, அண்ட் ரிஸ்க் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி அது அடிஷ்னல் கொலனோஸ்கோப்பி அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுகள் வழிமுறைகள் ஆல்ரெடி இருக்குது. நம்ம ஊர்களில் இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக வி ஆர் ஆல்சோ கேச்சிங் அப் ஆன் தி ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஓகே. ஸோ இப்போது ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் வந்து சொல்ல முடியுமா டாக்டர்? லைக் லாஸ்ட் 10 இயர்ஸில் ஒரு இந்த டைம் லைனில் இந்த பர்டிகுலர் கேன்சர் வந்து பயங்கரமாக ரைஸ் ஆகிருக்கு, ஆர் இட்ஸ் வெரி அலார்மிங் இந்த நம்பர் பார்க்கும்போது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? பெண்களில் வந்து இப்போது பிரெஸ்ட் கேன்சர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது நம்ம ஊர்களில். ஓகே. முன்னாடி வந்து சர்வைக்கல் கேன்சர் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஓகே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சர்விக்கல் கேன்சரோட இன்சிடென்சஸ் குறைஞ்சிட்டு வருது, பிரெஸ்ட் கேன்சரோட இன்சிடென்சஸ் ஜாஸ்தி ஆகிட்டு வருது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ சர்விக்கல் கேன்சர் வந்து பொதுவாக சொல்ல போனோம்னா அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய கேன்சர், ஹெச்பிவின்னு சொல்லக்கூடிய ஹியூமன் பேப்லோமா வைரஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது. அது அவங்களுக்கு ஒரு அந்த ஆக்டிவ் பீரியட் ஆஃப் லைஃப், லைக் ஒரு சின்ன வயசுலேயே அவங்களுக்கு அது எக்ஸ்போஸ் ஆயிரும் அந்த வைரஸோட. எஸ்பெஷலி த்ரூ ஒரு மேல் பார்ட்னரோட அவங்க கான்டாக்டில் இருக்கும்போது அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அவங்களுக்கு நேச்சுரலாகவே வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஸோ அது ஓவர் த டைம் உங்களுக்கு ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அப்புறமா அந்த வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கேன்சர் பண்ணக்கூடிய வாய்ப்புகளாக மாறி அதை ஒரு சிலருக்கு கேன்சர் பண்ணுது. ஓகே. இப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா பிரெஸ்ட் கேன்சருக்கான அவேர்னஸ் வந்து நாங்கள் நிறைய பார்க்குறோம். ரீசெண்டாக கூட பார்த்திங்கனாக்கா ஏர்போர்ட்டில் பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு பிங்கத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதை பற்றின அவேர்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு மேரத்தான் பண்ணுறாங்க. அப்படி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பெண்களுக்கு இந்த பிரெஸ்ட் கேன்சரை வந்து அதிகமாக ட்ரிகர் பண்ணுது ஒன்று. ரெண்டாவது, எந்த வயசுக்கு அப்புறமா அவங்க வந்து இந்த பிரெஸ்ட் கேன்சரை வந்து கண்டிப்பாக நமக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு 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 டெஸ்ட்டோ இல்லை வந்து ஸ்க்ரீனிங்கோ அவங்க எந்த வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும்? ஸோ ட்ரிகர்னு பார்க்கும்போது பிரெஸ்ட் கேன்சருக்கு பொதுவாக அந்த ஹார்மோன் லெவல்ஸ் ரிலேட்டடாக தான் சொல்லுவோம். ஓகே. ஸோ ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்பொழுது பிரெஸ்ட் கேன்சருக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து ஒரு ஒபீஸாக இருக்காங்க, கொஞ்சம் எடை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காங்க, அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், அதாவது கொஞ்சம் ஃபுட் ஹேபிட்ஸில் வந்துட்டு கொஞ்சம் ஃபேட்டி ஃபுட் நிறைய எடுத்துக்கிறவங்களா இருக்காங்க. அண்ட் ஆல்சோ தெர் ஆர் மெனி அதர் திங்ஸ் லைக் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க கன்சீவ் ஆகிருக்காங்க, அந்த டைமில் வந்து ஒரு பிரேக் இருக்கும் அவங்களுக்கு, அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் செக்ரேஷனோட பிரேக் இருக்கும். ஓகே. ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரு 3 குழந்தை 4 குழந்தை ஒருத்தங்களுக்கு இருக்கிறதுக்கும் ஒருத்தங்களுக்கு குழந்தை இல்லை அவங்களுக்கு ஒரு குழந்தை தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த ரிஸ்க் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. பட் இது எல்லாமே ப்ரெடிக்ஷன் தான். ஓகே. ஸோ பொதுவாக சொல்லும் பொழுது நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபுட் ஹேபிட்ஸ், ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி ஒரு ½ அன் ஹவராவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எனிதிங் இட் குட் பி கோயிங் ஃபார் அ வாக்கிங், இல்லை ஒரு நார்மல் ஒரு ஜஸ்ட் ஜாகிங் ஆர் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகிறது. ஸோ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் குட் ஸ்லீப், டெய்லியுமே ஒரு 6 to 8 hours அவங்க தூக்கம் பண்ணாவே இந்த மாதிரி வெளியிலேருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால இது பண்ணலாம். தூக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் அது நிறைய பேருக்கு நிறைய விதமாக மாறிடுச்சு. லைக் நைட்டு தான் தூங்கணும் அப்படிங்கிற மாதிரியான சூழல் இல்லை. ஏன்னா நிறைய பேர் இந்த ஷோ பார்க்குறவங்களோ இல்லை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஐடி வேர்ல்டில் பார்த்திங்கன்னா அவங்க டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க, ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணுறாங்க, ஆர் அவங்களுடைய ஷிஃப்ட் டைமிங்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. என்னால் இந்த பர்டிகுலர் டைமில் நைட்டில் தான் என்னால் தூங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. சில பேர் வந்து லைக் ஐ எம் அ நைட் அவுல் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ட்ரெண்டாக கொண்டு வந்து என்னால் வந்து இப்போ ரீசெண்டாக அஜித் அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். நான் அவரை டேக் பண்ணி சொல்கிறதுக்கான காரணம் எனக்கு 2-3 hours தான் ஐம் ஸ்லீப்பிங் பட் ஸ்டில் ஐம் கோப்பிங் அப் வித் எனர்ஜி ஆஃப் காட் அப்படின்ட்டு. அது ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஸ்லீப் டிப்ரிவேஷன் வந்து எப்படி கேன்சரை ட்ரிகர் பண்ணுது? இதெல்லாமே வந்து ஒரு கிளியர் கட் ஒரு ரிசர்ச்னு என்னால் சொல்ல முடியல. ஓகே. பட் என்னென்னா உங்களுடைய பாடி இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணும்பொழுது, இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணும்போது அதுக்கும் ஒரு ரெஸ்ட்டு தேவை இல்லையா? ஓகே. ஸோ ஒரு மார்னிங் ஒரு 7 o'clock எழுந்திருக்கிறீங்க, ஒரு 10 மணி வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க போது இட் ஹேஸ் டு டேக் இட்ஸ் ஓன் டைம் டு கூல் டவுன் இல்லையா?
ஒரு 6 to 8 hours ஆகலாம் அதுக்கு. ஸோ அந்த பாடியோட எனர்ஜியை வந்து அதை ரீகெயின் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக தேவை. ஸோ நிறைய வந்து நம்ம செல்கள் வந்து உடஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம பாடியில் வந்து ஒரு செல் இப்போ இருக்குன்னா அது மாறிக்கிட்டே இருக்கும். இட் வில் கெட் டெஸ்ட்ராய்டு, இட் வில் கெட் ரீஜெனரேட்டட். ஸோ அந்த மாதிரி மாற்றங்கள் நம்ம உடம்புல நடந்துகிட்டே இருக்கும்பொழுது அதை ரீஜெனரேட் ஆகி அது ஹீல் பண்ணுறதுக்காவது நம்ம ஒரு டைம் கொடுக்கணும் ஃபார் அவர் பாடி டு ரீகெயின் அவர் செல்ஸ். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதை ட்ரிகர் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. 3 விஷயங்கள் இப்போ நீங்கள் நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸை பார்க்குறீங்க, நான் குழந்தைகளை விட்டுடலாம். 3 விஷயங்கள் ப்ரிடாமினண்ட்டாக இவங்க எல்லாருமே பண்ணதுனால ஒரு காமனான ஃபேக்டராக நீங்கள் நிறைய கேசஸ் பார்க்கும்போது எல்லாமே நம்ம ஸ்க்ரீன் பண்ணுற போது ஒரு ஃபேக்டர் ரொம்ப காமனாக இருக்கும். ஒன்று இதை பண்ணியிருப்பாங்க, இல்லை இதை பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அப்படி 3 ஃபேக்டர் இது ரொம்ப கேன்சர் அதிகமாக ட்ரிகர் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடம்புல தலையிலேருந்து கால் வரைக்கும் எங்கே வேணாலும் கேன்சர்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஸோ மேலில் வந்து நம்ம என்ன காமனாக பார்க்குறோம் அப்படின்னா ஓரல் கேன்சர் அண்ட் லங் கேன்சர், அதுதான் நம்ம மேலில் பார்க்குறோம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து மெயின் பழக்கம் வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட். அதுக்கப்புறம் ஆல்கஹால் டு சம் எக்ஸ்டென்ட் கண்டிப்பாக வந்து டு மோர் எக்ஸ்டென்ட். ஸோ ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் தான் நம்ம பெரிய ட்ரிகராக யோசிக்கிறோம் நம்ம. ஓகே. மற்ற என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கலாம், பட் நம்மளால் அதை இப்போதைக்கு மாடிஃபை பண்ண முடியாது. இப்போது ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஐ வாண்ட் டு லீட் அ ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப் அண்ட் ஹெல்தி லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு புரிதல் வந்துருச்சு. அவங்களுக்கு அவங்க எந்த ஏஜ் குரூப்பில் வேணாலும் இருக்கட்டும், இந்த கேன்சரோ இல்லை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நான் இந்த 3-4 ஸ்டெப்பு எடுத்தேன் அப்படின்னாக்கா நான் என்ன ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன விஷயம் ஒரு இண்டிவிஜுவல் பண்ணலாம். முதல் விஷயம் வந்துட்டு முன்னாடி சொன்னபடி நீங்கள் வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் கண்டிப்பாக அடாப்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஃபுட் ஹேபிட்ஸை மாற்றிக்கோங்க. நான் வேலைக்கு சாப்பிடுவேன், வீட்டு சாப்பாடு சாப்பிடுவேன். என்னுடைய சாப்பாடில் கண்டிப்பாக பழம், காய்கறிகள் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு கொலான் கேன்சருக்கு வரக்கூடிய ரிஸ்க்குகளை கொஞ்சம் குறைக்க வாய்ப்புகள். ஓகே. அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் அடுத்த விஷயம் வந்துட்டு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ரொட்டீனாக பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு 5 நாளாவது பண்ண பாருங்கள். ஒரு அரை மணி நேரம் ஒரு நாளைக்காவது ஒதுக்க பாருங்கள். ஸோ இது வந்து நம்மளுடைய பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளிப்படுத்த உங்களுக்கு உதவ ஹெல்ப் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து அடிக்வேட் ஸ்லீப். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியலை, ஏதாவது சிம்டம்ஸ் இருக்குது, கேன்சருக்கான அறிகுறிகள், அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு உடம்புல ஏதோ ஒரு இடத்துல ஒரு வீக்கம் இருக்குது, அந்த வீக்கம் வந்து வலி இல்லாத வீக்கம் ஆனால் வளர்ந்துகிட்டே இருக்குது, ஆறு உங்களுக்கு இடம் ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்க மாதிரி இருக்குது, ஆறு உங்களுக்கு ஒரு மாதிரி லூஸ் மோஷன் நிறைய ஆகிட்டே இருக்குது, அது ஆனால் ஒரு 2 வாரம் 3 வாரமாக இருக்குது, கண்ட்ரோல் ஆகலை, மோஷனில் உங்களுக்கு வந்து பிளட் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பிரஸ்ட்டில் வந்துட்டு ஏதோ எனக்கு ஒரு தொட்டு பார்த்தா ஏதோ தென்படுது, ஆனால் அது வலி இல்லை. பட் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்கும்போது ஒரு அப்நார்மலாக இருக்குன்னா அதை வந்து உங்களுக்கு வலி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அது ஜாஸ்தியாக இருக்கும் வெயிட் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க டாக்டர் போய் பார்த்தாலே அவர் சொல்லிடுவார், ஓகே இது நார்மலாக இருக்குமா, பயப்பட வேண்டாம், ஓகே இது கேன்சர் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, இதுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே. இது தவிர்த்து ஒரு 40 வயசு ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுகளை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக சார் ஒரு செய்தி நம்ம எல்லாருமே பார்த்தோம். ரஷ்யா வந்து ஒரு கேன்சருக்கான வேக்சின் வந்து அவங்க வந்து ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பர்டிகுலர் கேன்சரை வந்து அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரியான விஷயம் வந்து இப்போ மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் வந்துகிட்டு இருக்கா? ஸோ அது ஃப்யூச்சரில் அது பாசிபிளா? அதுக்கு நிறைய ரிசர்ச்சுகள் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக வேக்சின்ஸ் மாதிரி தான் டெவலப்மெண்ட்டும் பண்ண நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. இப்போதைக்கு ஒரு வேலிடாக சொல்லக்கூடிய ப்ரிவென்டிவ் வேக்சின் பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் பேப்லோமா வைரஸ் வேக்சின், ஹெச்பிவி வேக்சின் சொல்லக்கூடியது. ரஷ்யா டெவலப் பண்ணுறதா? ரஷ்யான்னு இல்லை, அது ரொம்ப வருஷமாக இருக்குது. ஆக்சுவலாக ஓகே, ரொம்ப வருஷமாக இருக்குது. அதோடைய அவேர்னஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ரஷ்யா ஃபார்முலேட் பண்ண வேக்சின் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சது, அதை பற்றி நம்ம பேசினோம். அதை தாண்டி வந்து நீங்கள் சொன்ன விஷயம் வந்து தெரியல. இதோட காஸ்ட் எவ்வளோ, யார்கிட்ட போய் இந்த வேக்சின் நான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுறது? இப்போ வந்து கவர்மெண்ட் இதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஒரு வேக்சினேஷன் ஷெட்யூல்டாக கொண்டு வர போகிறாங்க. ஓகே. ஸோ அதுக்கான வழிமுறைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து நிறைய இடத்துல வந்து கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணி ரோட்டரி அவங்களோடலாம் சேர்ந்து நிறைய ஸ்கூல் சில்ட்ரனுக்குலாம் இந்த வேக்சின்ஸ் ஆல்ரெடி போட்டுட்ருக்காங்க. ஓகே. இதை வந்து நம்ம ப்ரைவேட்டாக நீங்கள் போடணும் அப்படின்னா அதுக்கு வேக்சின்ஸும் அவைலபிளாக இருக்குது. வேக்சின்ஸ்லேயே நிறைய டைப் இருக்குது. ஒரு ஸ்டார்டிங்காக ஒரு வேக்சின் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2000 ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு டோஸோட வேக்சினோட டோஸ் வந்து 2000 வரும் உங்களுக்கு. அந்த ஏஜ் குரூப்புக்கு ஏற்றபடி. ஸோ ஒருத்தங்க வந்து 10லேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா அதுக்கு 2 டோஸும், 14 வயசுக்கு 15 வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா அதுக்கு 3 டோஸும் கொடுக்கறது தான் நார்மல் ஷெட்யூல்டாக வரும். ஓகே. அது வந்து இந்த டைம் லைன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை பற்றின அவேர்னஸ் இப்போ தான் வந்துகிட்டு இருக்கு. பட் இந்த ஷோ மூலமாக டாக்டர் சொன்னதை கேட்டு
உங்கள் ஃபேமிலியில் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு திருமணத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு வேக்சினை போடுறதுனால சர்விக்கல் கேன்சர் அதுலேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது வந்து நம்ம கேன்சர் பாதித்த மக்கள் பற்றி வரும். ஏன்னா இது எல்லாருக்குமே புதுசு. ஒருத்தங்க நல்லா இருக்கிற போது அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சாதாரண ஒரு வயிற்று வலி, ஒரு காய்ச்சலுக்கே வந்து மனித உடல் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது அப்படின்ற போது கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ரேடியேஷனாக இருக்குது. ஸோ அது அவங்களுக்கு, அதாவது ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி இட் வில் பி வெரி சேலஞ்சிங். அவங்க என்ன மாதிரியான சேலஞ்சஸை ஆக்சுவலாக அண்டர்கோ பண்ணுறாங்க ஒரு கேன்சர் பாதித்த ஒரு நபர்? அவங்க நிறையவே கோத்ரூ பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஏன்னா முதல்ல வந்து டயக்னோசிஸ் ஆகும்பொழுது ஒருத்தங்களுக்கு வந்து ரொம்ப வலியோடு வரலாம், அவங்களுடைய ஃபிசிக்கல் சிம்டம்ஸ் வந்துட்டு ஒரு ரொம்ப ஃபெட்டிகாக ஆகி வரலாம். அவங்க நம்ம கண்டுபிடிச்ச உடனே அது ஒரு பெரிய எமோஷ்னல் பிரேக் டவுன் ஆகலாம் அவங்க. ஏன்னா இவ்வளோ நாள் நான் நல்லா இருந்தேன், எனக்கு எதுவுமே இல்லாமல் இருந்தேன், திடீர்னு வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் கொடுக்குறீங்கன்னும் போது அந்த எமோஷ்னல் பிரேக் டவுன் கண்டிப்பாக இருக்கும். மூணாவது வந்துட்டு ட்ரீட்மெண்ட் டைமில் கோத்ரூ பண்ணுறது. நீங்கள் சொன்னபடி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஒன்று அந்த மருந்துகள் போகிறதுனால அதோடைய சைடு எஃபெக்ட்டுகள்னாலேயே அவங்க ரொம்ப கஷ்டப்படலாம். ஈவன் ஒரு ஒமட்டல்லேருந்து ஆரம்பித்து அது மருந்துகளால் வாந்தி ஆரம்பித்து மருந்துகள் போட்டால் அந்த ரத்த அணுக்கள் குறையிறது, ஆர் ரேடியேஷன் கொடுக்கும்பொழுது அந்த ஸ்கின்னில் வரக்கூடிய சேஞ்சஸோ, ஆர் சர்ஜரிக்கு அப்புறம் அவங்க கோத்ரூ பண்ணுறதோ, இதெல்லாமே கண்டிப்பாக ஃபிசிக்கலியும் கஷ்டமாக தான் இருக்கும், ப்ளஸ் எமோஷ்னலியும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்ட ஒரு சப்போர்ட்டை நம்ம சைட்லேருந்து அவங்களுக்கு கொடுக்கணும்? ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு சின்ன பாகம் தான் நான் சொல்ல முடியும். ரிமைனிங் வந்து ஒரு பெரிய சர்க்கிளே அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதில் மேக் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் போகும்போது நீங்கள் நார்மல் சளி இருமலுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நான் எதுக்கு இந்த மாத்திரை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்போம். பட் இதை வந்து எனக்கு இந்த கேன்சர் வந்திருக்கு, நான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், நான் இவ்வளோ கஷ்டப்படும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி பரவாயில்ல நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டே வேணான்னு விட்டுட்டு போகிற யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஃபேமிலியில் இருக்கவங்க. ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்களோட உட்காந்து எப்படி போயிட்டுருக்கு, உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டாவே அவங்க அவங்களுடைய ப்ராப்ளம்ங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த எமோஷ்னல் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை நமக்கு. ஸோ அதை தாண்டி வந்து இப்போ ஒரு நபருக்கு வந்து இப்போ கேன்சர் தே காட் அஃபெக்டட், அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு க்யூரும் கிடைக்குது அப்படின்னாக்கா அது வந்து ப்ரொலாங்டாக அந்த எஃபெக்ட் அவங்களுக்கு இருக்குமா, இல்லை திருப்பி இதே மைட் அது கேன்சர் உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸோ எந்த ஸ்டேஜில் நம்ம அவங்கள கண்டுபிடிக்கிறோன்றதை பொறுத்து தான் அவங்க எவ்வளோ தூரம் சரியாவாங்கன்னு சொல்லுவோம். க்யூர் ஆயிடுச்சு அப்படின்னா கூட அதே கேன்சர் வந்து திருப்பி கூட வர வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுக்கு வந்து நாங்கள் ஒரு சில ப்ரோட்டோகால் சொல்லுவோம். நீங்கள் வந்து முதல் ஆரம்ப நிலையில் ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா வாங்க, இல்லை 6 மாதத்துக்கு ஒருக்கா வாங்க, அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒருக்கா வாங்க, அந்த ஃபாலோ பீரியட் சொல்லுவோம். ஸோ ஒரு பேஷண்ட் கேன்சர் வந்ததுக்கப்புறமாவும் அவங்க ஃபாலோஅப்பில் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக சில புக்ஸ்லாம் படிக்கிற போது நமக்கு சில மக்கள் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக மாறுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் யுவராஜ் சிங்கோட புக்கு படிக்கிற போது அது பேர் என்ன, அவருக்கு இருந்த அந்த டியூமர் பற்றியும், அந்த டியூமர் இருந்து அதுலேருந்து அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வெளில வந்ததை பற்றியும் அந்த அவரோட பயோகிராஃபியில் வந்து அதை நம்ம நேரில் பார்த்த மாதிரி இருக்கும். பட் அதுக்கப்புறம் ஹி கேவ் அ கம்பேக் டு கிரிக்கெட். அண்ட் நிறைய பேர் அது மாதிரி இருக்காங்க. இப்போ ஹீரோயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கௌதமி மேம் வந்து ஷி காட் அஃபெக்டட், அண்ட் மம்தான்னு ஒரு ஆக்டர் ஷி காட் அஃபெக்டட். இவங்களாம் வெளில தெரிந்த முகம், தெரியாமல் நிறைய பேர் தே ஆர் ஃபைட்டிங் த பேட்டில். அப்படி ஒன்ஸ் அவங்க இதிலேருந்து மீண்டு வந்துட்டாங்க அப்படின்ற போது ஒரு ரெகுலரான ஒரு லைஃப் அவங்களால லீட் பண்ண முடியுமா? சே ஸ்போர்ட்ஸ்லேயோ இல்லை வந்து வாட்எவர் அவங்க பர்சியூ பண்ணுற பேஷன்லேயோ அவங்களால திருப்பி எக்ஸல் பண்ண முடியுமா, இல்லை அந்த கேன்சர் ஒரு செட்பேக்கை வந்து அவங்களுக்கு கொடுத்துருமா பெர்மனெண்ட்டாக? இதில் வந்து கண்டிப்பாக தே கேன் கோ பேக் டு த நார்மல் லைஃப். அவங்களுடைய ட்ரீமை கண்டிப்பாக பர்சியூ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, ப்ரொவைடட் அது என்ன மாதிரி கேன்சர்ன்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு சில கேன்சர்கள்னால அவங்களுடைய உடலில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்த அளவுக்கு இல்லை, ஒரு சர்ஜரி பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து அதனால் பாதிப்புகள் எதுவும் பெருசாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் வரலை. அப்படின்ற பட்சத்தில் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்களே என்கரேஜ் பண்ணுவோம், நீங்கள் போய் உங்களுடைய ரொட்டீன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், யூ ஜஸ்ட் கோ பேக் டு த சொசைட்டி, மிங்கிள் வித் த சொசைட்டி, யூ கேன் பிகம் அ நார்மல் வித் த சொசைட்டின்றதை நாங்கள் கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணுவோம் உங்களுக்கு. ஓகே. அண்ட் அதை தாண்டி இது வந்து ஒரு பர்சனலான ஒரு கேள்வி தான். எனக்கு தெரிந்த ஒரு 4-5 ஃபேமிலியில் இருக்கிறவங்க கேன்சர்னால் பாதிக்கப்பட்டாங்க. நம்ம என்ன தான் அவங்க சப்போர்ட்டிவாக இருந்தாலுமே கூட அந்த ட்ரீட்மெண்ட் அவங்க அண்டர்கோ பண்ணுற போது அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பெயின் அவங்க அண்டர்கோ பண்ணுறாங்களோ அதை பார்க்குற போதே நமக்கு ஒரு பெயின் வந்து இருக்குது. இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து சாத்தியமா, லைக் பெயின் இல்லாமல்? இப்போ சில பேர் நம்ம பார்க்குற போது மேஜராக தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த ரேடியேஷனில் நிறைய பேர் வந்து முடி அவங்களுக்கு போயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் சிம்பிளான ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் ஒரு அட்வான்ஸ் லெவலில் ட்ரீட்மெண்ட் இருக்கு
இருக்கும்போது அது ஒரு பெயின்லெஸ்ஸாக அந்த ஃபைட், அந்த கேன்சர் ஃபைட் வந்து பேட்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஃப்யூச்சரில்? கண்டிப்பாக இருக்குது. இப்போவே நிறைய ட்ரீட்மெண்ட்டுகள் வந்து நம்ம இம்யூனோதெரப்பின்னு சொல்லுவாங்க, ப்ரிசிஷன் ஆன்காலஜின்னு சொல்லுவாங்க, அந்த தான் மூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ அந்த பர்டிகுலர் கேன்சருக்கு என்ன மருந்து கொடுத்தா அது வந்து சைட் எஃபெக்ட்டும் கம்மியாக இருக்கும், அதோட எஃபெக்ட் ட்ரீட்மெண்ட்டோட அவுட்கமும் நல்லா இருக்கும்ன்றதுக்கு ப்ரிசிஷன் ஆன்காலஜின்னு சொல்லக்கூடிய ஃபீல்டு இப்போ நல்லா எவால்வேட் இருக்குது. ஈவன் நம்ம ஊர்லேயே நிறைய கேன்சர்களுக்கு நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சைட் எஃபெக்டில் கம்மியாகவும் இருக்கும், ப்ளஸ் அவுட்கமும் நல்லா இருக்கிற அளவுக்கு ட்ரீட்மெண்ட் நிறைய வந்துட்டுருக்கு. ஓகே. அது மட்டும் இல்லாமல் பெயின் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, பெயின் அண்ட் பேலியேட்டிவ் கேர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஓகே. ஸோ அந்த பெயின் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு என்ன காரணத்தினால பெயின் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி மெடிசன் கொடுக்கணும், ஆர் அதுக்கு வேறு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணுன்னாலும் கொடுத்து அந்த பெயினை கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், உங்களுடைய டைமுக்கு நீங்கள் கொடுத்த இன்சைட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை வந்து நாங்கள் ஒரு அவேர்னஸாக கொண்டு போகும்போது தான் பப்ளிக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் கேட்ட கேள்விகளில் எல்லாமே அவங்களோட மனசில் இருக்கும், அதை தெளிவுபடுத்தும் போது எங்களுக்கும் அதில் ரொம்ப சந்தோஷம். ஐ வுட் லைக் டு தேங்க் யூ வெரி மச். ஸோ இன்றைக்கி கேள்வி முயல் நிகழ்ச்சியில் டாக்டர் பாலாஜி அவர்கள் கேன்சர் சம்மந்தப்பட்டு அது ஹெரிடிட்ரியாக எப்படி வந்து பாதிக்குது, நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணால் இதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், அண்ட் முக்கியமாக அவர் சொன்ன ஒரு விஷயம் 11 பேரில் ஒருத்தங்களுக்கு கேன்சர் வருது, அது எந்த அளவுக்கு பரவலாக்கப்பட்டிருக்குன்ற பல விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ டெஃபினட்டாக இன்றைக்கி ஷோவை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு இவாலுவேட் வந்து உங்கள் வீட்டிலேயே நீங்கள் பண்ணிக்க முடியும். இதற்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எப்படி வந்து இந்த கேன்சரை நம்ம அணுகலாம் அப்படிங்கிற விஷயத்தையுமே டாக்டர் நமக்காக தெளிவாக சொல்லியிருந்தார். ஸோ அடுத்த வாரம் இன்னொரு சிறப்பு விருந்தினரோட ஒரு லேமேனுக்கு இருக்கக்கூடிய பல டவுட்ஸை அந்த நிபுணர்கள்கிட்ட கேட்டு நம்ம தெளிவு பெற்றிருக்க போகிறோம். ஸோ அடுத்த வாரம் திருப்பி உங்களை சனிக்கிழமை காலையில் 9 மணிக்கு மீட் பண்ணுறேன். டாடா பாய், see you from RANJ, TH Rajan.